Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு how to look good with less makeup இதான் பார்க்க போறோம். So எனக்கு ரொம்ப dramatic-ஆன eye look and ரொம்ப dark-ஆன bold-ஆன lip colors எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா நேரத்துலயும் அதை போடுற மாதிரி நமக்கு மைண்ட் இருக்காது, மூட் இருக்காது. ஸோ சில நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சட்டிலான மேக்கப் லுக்கும் பிடிக்கும். ஸோ நான் எனக்கு மேக்கப் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ரூமிங் டெக்னிக்ஸும் சேர்த்து சொல்லி தர போகிறேன். ஸோ மேக்கப் கம்மியாக நீங்கள் போடும்போது இது மாதிரி க்ரூமிங் டெக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கம்மியாக மேக்கப் போட்டால் கூட நீங்கள் ரொம்ப புட் டுகெதராக இருக்க மாதிரி தெரியும். இதை நீங்கள் ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் க்ரூமிங் டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லி தர போகிறேன். ஸோ க்ரூமிங் டெக்னிக்ஸ் நான் லாஸ்ட்லாம் சொல்ல போகிறேன். ஸோ சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது டே டு லைஃப்பில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் க்ரூமிங் டெக்னிக்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டேக் அ நோட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Tamizhachi, டேப் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். நான் ஒரு வீடியோ ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஐப்ரோஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் வந்து நான் ஷேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஃபேஸ் ஷேப் பண்ணும்போது எனக்கு இருக்கிற பீச் ஃபஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக வந்து அப்ளை ஆகும். ஸோ இல்லைனா நான் ஹேரில் என்னோட குட்டி குட்டி ஹேரில் அது வந்து ஒட்டிக்கிட்டு எனக்கு வந்து மேக்கப் அவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்காது. ஸோ என் ஃபேஸ் வந்து பார்க்க இன்னும் பிரைட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ என் மவுத் ஏரியா சுற்றிலாம் நான் ரிமூவ் பண்ணும்போது அங்கெல்லாம் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் ஐப்ரோஸையும் ஷேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் ஷேவ் பண்ணும்போது வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் ரேசரை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பழகிருக்கேன் எனக்கு நான் யூஸ் பண்ணி. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கும் எனக்கு. ஸோ என்னோடய ஃபேஷியல் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ நான் மாய்ஸ்சரைசர்க்குள்ளே போயிடுறேன். நீங்கள் ஷேவ் பண்ணோன்னா நல்லா ஹெவியாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகாது, பிரேக் அவுட் ஆகாது. நான் லிப்பையும் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வாடி ஹெர்பல்ஸ் லிப் பாம். ஸோ டே ஃபுல்லாக உங்களுக்கு லிப்ஸ் சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணணும். இப்போது NYB கலர் கரெக்டர் எடுத்து நான் என்னோடய பிக்மெண்ட் ஏரியாஸை ஜஸ்ட் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் டார்க் கொக்கோ எடுத்து நான் இங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும். அங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ என் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் என்னோட மவுத் சுற்றிலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சீம்லெஸ்ஸாக. ஸோ நீங்கள் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜும் கிடைக்கும், உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் ஃபோர்ஹெட் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்க ப்ராடக்ட்டை இருக்கிற மற்ற ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ RCM நோ கலர் பவுடர் எடுத்து ஸோ என் ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டீ ஜோனில் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணணும். ஏன்னா டே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மேட்டிஃபைங்காக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பவுடரால் செட் பண்ணணும். எக்ஸஸ் ஆயிலாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் தரும் டே ஃபுல்லாக. நான் இன்றைக்கி மிஸ் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எடுத்து உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஸோ நான் 2 ஐப்ரோஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். நான் இன்றைக்கி மேப்ளின் மஸ்காரா எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ப்ரஷ் பண்ணி விட போகிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா டே ஃபுல்லாக என்னோடய ஐப்ரோஸ் அதே பிளேஸில் இருக்கும் அண்ட் பிக்மெண்டடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஐப்ரோஸ்க்கு எக்ஸ்ட்ரா வால்யூமும் கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் ரோஸ் அண்ட் ஏர் பேலட்டில் இருக்க இந்த ஆரஞ்ச் கலர் ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரேண்டமாக இந்த கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ட்ரான்சிஷன் க்ரீஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாஷ் ஆஃப் கலர் கொடுக்கும். ஐலிட்ஸ்க்கு பார்க்க நேச்சுரலாகவும் இருக்கும். இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லேஷ் லைனுக்கு க்ளோஸாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து என்னோடய லேஷ் லைனுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விங்க் பண்ணி விட்டுக்கிறேன் அண்ட் லோயர் லேஷ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 ஐஸ்லையும் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ NYB காஜல் எடுத்து என்னோட அப்பர் லேஷ் லைனில் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய லேஷஸ் வந்து ரொம்ப திக்காக காட்டும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வாட்டர் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் லேஷை திக்காக காட்டும்னா எப்போவுமே நீங்கள் வாட்டர் லைனில் வந்து காஜல் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என் லேஷை வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறேன். ஸோ டே ஃபுல்லாக உங்கள் லேஷஸ் வந்து கேர்ல்டாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லேஷை கேர்ள் பண்ணி மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் மார்னிங் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மஸ்காரா டே ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ல்டாக பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம எப்படி லேஷ் எசென்ஷியல் மஸ்காரா எடுத்து லேஷை கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ டே ஃபுல்லாக எனக்கு ஸ்டே ஆகும். என் லேஷஸ் கேர்ல்டாகவும் இருக்கும்.
ஸோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அப்ளை பண்ணுறது பெஸ்ட் எப்போவுமே. ஸோ இப்போ இந்த பேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளஷ்க்கு போகலாம். ஸோ நான் இதே பேலட்டில் இருக்க இந்த பர்ன்ட் ரெட் ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, உங்களுக்கு எப்போவுமே ஐஷேடோ வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும் ப்ளஷ்ஷை விட. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகும். நீங்கள் டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணிங்கன்னா. உங்களுக்கு ஹைலைட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக ஆயிலி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஷ் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து லைட்டாக வந்து என் நோஸ் வந்து நான் கான்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு சட்டிலான கான்டர் தான், ரொம்ப ஹெவியான கான்டர் கிடையாது. ஸோ அந்த எட்ஜு மட்டும் நான் கான்டர் பண்ணும்போது நோஸ் பார்க்க தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஷாம்பினி ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் லாக்மி லிக்விட் மேட் மெல்ட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் க்ரஷ்டு கேரமல் எடுத்து இது ஒரு ப்ரௌனிஷ் கோரலிஷ் லிப்ஸ்டிக். ஸோ உங்களுக்கு எந்த நியூட் லிப்ஸ்டிக் பிடிச்சிருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு மேட் லிப்ஸ்டிக், டே ஃபுல்லாக ஸ்டே ஆகும். இப்போ நான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் அண்ட் ஷர்ட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் குர்த்தி கூட ஸோ நான் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இயரிங்ஸ் போட்டோம், எல்லாமே போட்டோம். பட் இன்னும் சில க்ரூமிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஹேர் வந்து எப்படி விட போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்து வந்து எனக்கு இந்த சைட் பார்ட்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த சைட் ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சைட் ஹேர் விழுற மாதிரி, இந்த சைட் ஃபேஸ் தெரிற மாதிரி வந்து நான் எனக்கு வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளோ ட்ரை வேணாலும் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்ரிடே ஹேர் ஸ்டைல் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான ஹேர் ஸ்டைல் இருந்தால் நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இது நம்ம க்ரூமிங் டெக்னிக்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும். பட் நம்ம நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணுவோம். ரொம்ப சின்ன விஷயம் தான் நெயில் பாலிஷ். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து நெயில் பாலிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். ஹோல் லுக்கே வந்து ரொம்ப புட் டுகெதராக உங்களுக்கு கொடுக்கும். பட் நானே வந்து நிறைய நேரத்தில் வந்து நெயில் பாலிஷ் போட மறந்துடுவேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் நெயில்ஸ் வந்து பேராக தான் இருக்குது. ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ண நெயில் பாலிஷ் வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ். இது நான் எங்கே வாங்கினேன் எனக்கு சரியாக ஞாபகம் கிடையாது. பட் ரொம்ப ஒரு சூப்பரான ரெட் கலர், பிளட் ரெட் மாதிரி. ஸோ இது நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நெயில் பாலிஷ் நான் போட்டு முடிச்சிட்டேன். இன்ஸ்டன்ட்டாக இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் மை ஹோல் லுக். எங்கள் வீட்டுக்கு விட்டு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்க மட்டும் அழகாக இருந்தால் பார்த்தாது, நீங்கள் ஸ்மெல் பண்ணவும் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். ஸோ இது யார்ட்லி ரெட் ரோசஸ் ஃப்ளேவர். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிக்காது பர்ஃப்யூம்ஸ்னால். நான் ரொம்ப சட்டிலாக, எனக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் நோஸ். ஸோ ரொம்ப ஒரு சட்டிலான அந்த ரோஸி ஃப்ளேவரில் இருக்க சென்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். இந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர்லாம் வந்தால் கூட எனக்கு லைட்டாக அப்படியே ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சட்டிலான பர்ஃப்யூம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் பர்ஃப்யூம்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, டியோட்ரன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து யார்டி ரெட் ரோசஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எங்கே அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் அண்டர்ஆர்ம்ஸில் மட்டும் கிடையாது. ஸோ அண்டர்ஆர்ம்ஸில் மட்டும் அப்ளை பண்ணால் போதாது, உங்களோட பல்ஸ் பாயிண்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இன்ஸ்டன்ட்லி வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான எனக்கு ஒரு வைப் கொடுக்குது. ஸோ எங்கள் பல்ஸ் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக அந்த ரிஃப்ரெஷ்னஸ் இருக்கும். டே ஃபுல்லாக நல்லாவும் ஸ்மெல் ஆவீங்க. ஸோ எனக்கு இப்போவே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக என் டேயை ஸ்டார்ட் பண்ண ஒரு நல்ல மூட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த மேக்கப் லுக்கு, இந்த க்ரூமிங் டெக்னிக்ஸும் நீங்கள் டெய்லி லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் இமேஜ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸ்டே டியூன் கைஸ், ஸ்டே சேஃப். Bye bye.